ராயன் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விவரமாக பார்த்துடலாம். தமிழகத்தில் 81 crore வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 41.50 crore வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 15.90 crore வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10.05 crore வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6.10 crore வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 crore, உலக அளவில் 157.55 crore வசூல் பண்ணியிருக்கு. தனுஷ் கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசர் மூவி இப்போ ராயன் தான். 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் 5 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 403 crore வசூல் பண்ணியிருக்கு. இது 11 daysக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான். செகண்ட் பிளேஸில் ராயன் 157.55 crore வசூல் பண்ணியிருக்கு. தேர்டு பிளேஸில் இந்தியன் 2 155.55 crore வசூல் பண்ணியிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் மகாராஜா 107.90 crore வசூல் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து பிளேஸில் அரண்மனை 4 102.15 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2024 இந்த லிஸ்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை ராயன் இப்போ செட் பண்ணியிருக்கு. ராயனுடைய பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட் அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா, பவர் பாண்டி ராயன் நிலவுக்கு என்மேல் நிலை கோபம் படங்களை தொடர்ந்து தனுஷ் டைரக்ஷன் பண்ண போகிற 4வது படத்தை டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை தனுஷை டைரக்ஷன் பண்ணி தனுஷை நடிக்கிறாரு. பேக் டு பேக் தனுஷ் இப்போ படங்களை டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.